पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनुवे कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். 13வது நாள் போரில் அதர்ம மார்க்கத்தில் 16 வயதே நிரம்பாத பாலகனான அபிமன்யுவை கௌரவ மகாரதிகள் அனைவரும் இணைந்து அதர்ம மார்க்கத்தில் கொண்டனர். இந்த செய்தியை கேட்டவுடன் அர்ஜுனன் இதற்கு யார் காரணமாகிறார்களோ, அதாவது பாண்டவர்களை உள்விடாது தடுத்தவன் ஜெயத்ரதன் என்பதை அறிந்தவுடன் 14வது நாள் போரில் ஜெயத்ரதனை கொன்றே தீருவேன் என்கின்ற பிரதிஜையை அர்ஜுனன் செய்தான். ஒருவேளை ஜெயத்ரதனை நான் கொல்லவில்லை என்றால் நான் தீயிட்டு என்னை மாய்த்து கொள்வேன். இந்த உலகத்தில் ஒருவன் பிறந்து எவ்வளவு மகா பாபங்கள் செய்கிறானோ அனைத்து பாவங்களும் என்னையே வந்து சேரட்டும் என்று அர்ஜுனன் பிரதிஜை செய்து 14வது நாள் போரினிலே ஒரு அற்புத வியூகத்தை அமைத்திருந்தார் துரோணாச்சாரியார். முன்னாடி பார்த்தோம்னா சக்கர வியூகம், அதனுடைய வாயிலேயே நின்றிருப்பவர் துரோணாச்சாரியார். இதை கடந்து சென்றால் சூச்சி வியூகம், அதில் கிருதவர்மன் வாயிலில் நின்றிருக்கிறார். அதற்கு பின்ன இருக்கக்கூடிய பத்மவியூகம், அந்த பத்மவியூகத்தினுடைய கடைசியில் இருப்பவன் ஜெயத்ரதன். இத்தனை பேரை தாண்டி வந்தால் தான் ஜெயத்ரதனையே காண முடியும். அப்பேற்பட்ட வியூகத்தை துரோணாச்சாரியார் சாமானியமானது அல்ல, மந்திரத்தினால் அந்த வியூகத்தை அமைத்திருந்தார். அந்த வியூகத்தில் செல்ல அந்த யுக்தி தெரிந்தவர் மட்டுமே அதனை உள்நுழைய முடியும். அர்ஜுனனுக்கு அந்த யுக்தி தெரியும். துரோணாச்சாரியாரை கூட வெகுநேரம் யுத்தம் செய்து இன்னையும் யுத்தம் செய்து கொண்டிருந்தால் நேரம்தான் போகும் என்று பகவான் கிருஷ்ணன் அறிவுறுத்த, கண்ணிமிக்கும் நேரத்தில் துரோணரை கடந்து சென்றான் அர்ஜுனன். அடுத்து சூச்சி வியூகத்தில் இருக்கின்ற அந்த கிருதவர்மனை என்ன சொல்லுது, பல மணி நேரம் பாணங்களை விட்டு அவனை வீழ்த்தி தாண்டி மேலே சென்று கொண்டிருக்கிறான் கிருஷ்ணன் ரதம் ஓட்ட அர்ஜுனனோடு. திடீரென பகவான் கிருஷ்ணன் பாஞ்சஜன்ய சப்தத்தை முழங்க, இந்த சப்தம் அனைவருக்கும் கேட்டது, ஆனால் காண்டீப தனுசுடைய சப்தம் கேட்கலையே என்று தர்மராஜன் கலங்கி, சாத்தகி நீ போய் அர்ஜுனனுக்கு ஏனாது ஆகிவிட்டதா என்று பார்த்து வா என்று சாத்தகியை அனுப்பினான். அவன் 1000 பிராமணர்களை அழைத்து அவர்களுக்கு வேண்டிய தான தர்மங்களை கொடுத்து அவன் சென்றான். அவனுக்கும் மிகப்பெரிய ஆபத்து நேர்ந்தது. பூரிஸ்ரவஸ் சாத்தகியை தடுக்கும் பொழுது சாத்தகியை கொல்லும் அளவிற்கு அந்த நிலை வர பகவான் கிருஷ்ணன் அதை உணர்ந்து, அர்ஜுனா, சாத்தகி இப்பொழுது ஆபத்தில் இருக்கிறான் என்று நின்ற இடத்திலிருந்தே அர்ஜுனன் ஈட்டி எய்ய பூரிஸ்ரவஸ் அதில் என்ன சொல்லுது, படுகாயமட்டு ஓடினான். பகவான் கிருஷ்ணனின் ரதத்தில் சாத்தகி அமர்ந்து கொண்டிருந்ததால் அவனுக்கு மிகப்பெரிய என்ன சொல்லுது, ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்தது. சாத்தகி சென்றும் அந்த காண்டீப தனுசு அல்லது அர்ஜுனன் என்ன ஆனான் என்கின்ற விஷயம் தெரியவில்லை. அப்போ தர்மராஜன் பீமசேனனை அழைத்து, அப்பா நீயாவது போய் பார்த்து வா, ஒருவேளை நீ பார்த்து விட்டால் உன்னுடைய பீமநாதத்தை முழங்க வேண்டும் என்று தர்மராஜன் பணிக்க, அண்ணா நான் இப்பொழுது சென்று விட்டால் துரோணாச்சாரியார் உன்னை சிறைப்பிடிப்பார், நீ அதை பற்றி கவலைப்படாதே, கட்டோத்கஜனும் திருஷ்டத்யும்னனும் இருக்கும் வரை என்னை யாரும் நெருங்க முடியாது என்று தர்மராஜன் பீமசேனிடம் கூற, பீமசேனிடம் கிளம்பு. துரோணாச்சாரியார் வாயிலேயே அர்ஜுனனையும் சாத்தகியும் விட்டது போல் உன்னை நான் விட முடியாது என்று துரோணாச்சாரியாரும் பீமசேனனும் என்ன சொல்லுது, பயங்கரமான யுத்தம். அவருடைய வயசு என்ன, அந்த வயதை மீறிய யுத்தம் செய்து கொண்டிருந்தார்.
ஆனா இவ்வளவு யுத்தம் செய்யும் துரியோதனனுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது அவர் மேல் ஒரு சிறிய மரியாதை இருக்கிறதா என்றால் இல்லை. உடனே பீமசேனன் என்ன செய்தான்? கண்ணிமைக்கும் நேரத்தில் துரோணரை கடந்தார். அப்ப துரியோதனன் வந்து துரோணாச்சாரியாரை இது என்னது, அனைவரையும் விட்டு கொண்டிருந்தால் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஒரு அற்புதமான கவச்சத்தை துரோணாச்சாரியார் கொடுத்தார். நீ அர்ஜுனனை எதிர்க்க வேண்டியது தானே. அந்த கவச்சமானது ருத்ரதேவரால் வழங்கப்பட்டது. அதை யார் ஒருவர் அணிந்து யுத்தம் செய்கிறார்களோ அவர்களுக்கு தோல்வி இல்லை. ஆனால் அர்ஜுனனை எதிர்த்த துரியோதனன் அந்த கவச்ச பகுதியை விட்டு மற்ற அனைத்து இடங்களிலும் துரியோதனன் மேல் அம்பு விடுத்து ஓடச் செய்தார். இப்போ அனைவருக்கும் ஒரு பக்கம் பீமசேனன், ஒரு பக்கம் அர்ஜுனன், ஒரு பக்கம் சாதகி, மும்முனை என்று சொல்வது போல கௌரவ சைன்யங்களை நாசம் செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது? பீமசேனனை தடுத்தவன் கர்ணன். அவன் ரதத்தில் வந்தால் அந்த ரதத்தையும் குதிரையையும் சாரதையும் கொன்று விடுவது பீமசேனன் அனாயாசமாக. இந்த மாதிரி ஒரு முறை இருமுறை அல்ல, 21 முறை அவன் எந்த ரதத்தில் வந்தானோ அந்த ரதத்தை தூள் தூள் ஆக்கினான் பீமசேனன். குதிரையும் இறந்தது, சாரதியும் இறந்தான், ரதமும் தூள் தூளானது. ஒவ்வொரு முறை இந்த மாதிரி வந்தும் இந்த மாதிரி நடக்கிறதே என்று 2 சக்கரத்திற்கு நடுவில் அமர்ந்து கொண்டு கர்ணன் அழத் தொடங்கினான். இப்படி நடந்து கொண்டிருக்கிறதே என்று துரியோதனன் பார்த்து கர்ணனுக்கு உதவ வேண்டும் என்று அவனுடைய தம்பியை அனுப்பிச்சான். ஆனா க்ஷண நேரத்தில் அவனுடைய தம்பியையும் கொன்றான், தம்பிகளையும் கொன்றான் பீமசேனன். இப்போ என்னன்னா, யார் ஒருவரும் பீமசேனனை எதிர்த்து போர் புரிய முடியவில்லை. அப்போ கர்ணன் கிட்ட அபூர்வமான ஒரு 3 விஷயங்கள் இருந்தது. பரசுராமனால் கர்ணனுக்கு கொடுக்கப்பட்ட ரதம், அது போக ஒரு தனுசு, அது போக அற்புதமான சக்தி ஆயுதம். இந்த 3 விஷயமும் பரசுராமரால் கர்ணனுக்கு கொடுக்கப்பட்டது. இப்பொழுது என்னன்னா, பரசுராமரின் ரதத்தில் வந்தான். துரோணாச்சாரியாருடைய குருகள், இவர்களுக்கெல்லாம் பாடம் சொல்லிக் கொடுத்த அந்த துரோணாச்சாரியார் அப்படின்னா பரம குருவே பரசுராமர். அப்போ அவருடைய ரதத்தில் கர்ணன் வந்திருப்பதால் அவருக்கு நிச்சயமாக மரியாதை கொடுக்க வேண்டும் என்று சற்று பானங்களை விடாது சற்று பொறுத்து இருந்தான் பீமசேனன். இதை பார்த்தவுடன் கர்ணன், ஆஹா, பீமசேனன் பயந்து விட்டான் என்று அந்த நேரத்தில் வாய்க்கு வந்தபடி திட்ட ஆரம்பித்தார். நீ சாப்பிடத்தான் லாய்க்கு, அங்க எல்லாம் சாப்பாடு போடுறாங்க, போய் சாப்பிடு, சந்நியாசியாகு, காட்டிற்கு சென்று அங்கு பழங்கள் ஏதோ இருக்கின்றா அதை சாப்பிடு, யுத்தத்திற்கு நீ வருவதற்கு உனக்கு என்ன யோகியதை இருக்கிறது? கொஞ்ச நேரம் முன்னாடி எந்த ரதத்தில் வந்தாலும் அத்தனை சுக்கு நூறு ஆகனது இப்போ கண்ணுக்கு தெரியல. சில நேரம் அப்பவே மறந்துடுறது. நாம எவ்வளவு அடி வாங்கணும், எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி என்பதை மறந்து மற்றவர்களை எப்படி இகழ்ந்து எப்படித்தான் பேச மனசு வருகிறதோ, மனது காயப்படும்படி, அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, மீசை இல்லாதவன் அப்படின்னா அதைய ஒரு சமஸ்கிருதத்தில் சொல்ற மாதிரி ஒரு வார்த்தைகள் இருக்கு. இதை ஏன் இந்த வார்த்தையை சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, துரோணாச்சாரியார் தன்னுடைய சிஷ்யர்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுத்த பின்னாடி, அப்பா, இந்த வித்தை எப்பவுமே இந்த உலகத்திற்கு உபகாரமாக இருக்க வேண்டும், எந்த ஒரு காரணத்திலும் வீணாக இந்த வித்தைதனை உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, ஏதோ ஒரு காரணத்தை நீங்கள் மனசில் நினைச்சு கொள்ளுங்கோ அப்படின்னு சொன்ன உடனே அந்த நேரத்தில், என்னை எவனாவது மீசை இல்லாதவன் என்று சொன்னால் அவன் எனது சத்ரு என்று மனதில் நினைத்தான். அந்த நேரத்தில் யார்? பீமசேனன். என்னை பற்றி எது வேண்டாமான்னு சொல்லலாம், ஆனால் என்னுடைய காண்டீப தனுசனை பற்றி யார் ஒருவர் இகழ்ந்தாலும் அவனே எனக்கு சத்ரு. அந்த நேரத்தில் நிச்சயமாக எனது குருவினம் என்ன விதமான பாடங்கள் நான் கற்றேனோ அதை பிரயோகிப்பேன். இதெல்லாம் மனசுல
ஒவ்வொரு காரணத்தை குருவின் முன்னாடி எடுத்திருந்தாங்க. இந்த விஷயத்தை துரியோதனன் அர்ஜுனன் கிட்ட சொல்லும் போது கேட்டறிந்தார். நீ அவனை மீசை இல்லாதவன் சொல்ல அவனுக்கு கோபம் வரும். கோபம் வந்தா என்ன ஆகும்? கடைசியில் கர்ணன் தான் இப்ப அடி வாங்கிட்டு இருக்கார். கோபத்தை கிளறுவதால் ஆபத்து அவர்களுக்கு என்பதை அறியவில்லை. ஆனால் இதை தெரிந்ததை எப்படியாவது பீமசேனனை அவமானப்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணமே இருந்தது. இப்படி பீமசேனன் அர்ஜுனனை பார்த்து சொன்னான், என்ன கர்ணனை முடிச்சிட்டுமா? வேண்டாம் வேண்டாம் பீமா, அவனை நான் பார்த்து கொள்கிறேன். நான் அவனை கொன்றால் நீ கொன்ற மாதிரி, அதனால் அவனுடைய உயிரை விட்டுவிடு என்று பாருங்க. கர்ணனை தாண்டி பீமசேனன் சென்றார். இப்போ 3 பேர், அர்ஜுனன், சாத்தகி, பீமசேனன் நேரா கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் துரியோதனன், கர்ணா உன்னை நம்பி இருக்கிறேன் அப்படின்னா, இந்த நேரத்தில் கர்ணன் துரியோதனன்கிட்ட சொன்னா, என்னால நிக்க கூட முடியல கர்ணா, கொஞ்ச நெஞ்ச பானமா என் மீது வீசினான் பீமசேனன், கை கால்கள் நடுங்குகிறது, ரதத்தில் நிற்கக்கூட முடியவில்லை. இந்த வழி என்ன என்பதை நீ அறிவாயா அப்படின்னா, வேற வழியே இல்லை. இன்னும் சிறிது நாளிகை பீமசேனன் முன் நின்றிருந்தால் நிச்சயமாக கர்ணன் இப்பொழுதே வீழ்ந்திருப்பான். அர்ஜுனன் அவரை அனுமதிக்கவில்லை. இதுதான் உண்மை. இப்போ இவங்க எல்லாரும் மேலே மேலே முன்னேறி கொண்டு சென்று இருக்காங்க. இந்த நேரத்தில் பாருங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது, பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனிடம் ஒரு விஷயத்தை கூறுகிறான். நாம் எப்படி இவர்களை எல்லாம் எதிர்த்து சென்று கொண்டே இருந்தாலும் நியாயமாக ஜெயிக்க முடியாது அர்ஜுனா. நான் இப்பொழுது ஒரு தந்திரம் செய்கிறேன். இனம் புரியாத ஒரு இருட்டு ஒன்றை உருவாக்குகிறேன். இதுதான் இந்த நேரத்தில் ஆஹா இரவு வந்தது என்று அத்தனை பேரும் குஷியால் ஆடத் தொடங்குவர். இதுதான் சந்தர்ப்பம் என்று ஜெயத்ரதனை நீ வீழ்த்த வேண்டும். அது மட்டுமா அப்படின்னா, நீ விடும் பானம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அவனுடைய தலையானது நிலத்தில் படக்கூடாது. பட்டால் யார் அம்பு எய்தாரோ அவருடைய தலை சுக்கு நூறாகிவிடும். இந்த விஷயமெல்லாம் கிருஷ்ணனை தவிர வேறு யாராலும் சொல்ல முடியாது. அப்போ அந்த தலையை எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிலத்தில் விழாதபடி அம்பினாலேயே செண்டாட்டம் படி, அதாவது பந்தை இப்படி தூக்கி 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 செய்வாள், அந்த மாதிரி அதனை கொண்டு சென்று விருத்தசத்ரன், அதாவது ஜெயத்ரதனுடைய தந்தையார், அந்த சரோவரம் அருகில் நின்று கொண்டு சந்தியாவந்தனத்திற்காக வைப்பார். அந்த நேரத்தில் அவனுடைய தொடையில் ஜெயத்ரதனுடைய தலை விழுமாறு செய்ய வேண்டும். இது பகவான் கிருஷ்ணன் சொல்லிக் கொடுத்த யுக்தி. க்ஷண நேரத்தில் பகவான் கிருஷ்ணன் சொன்ன மாதிரி எங்கிருந்தோ இருட்டு, யாரும் பக்கத்தில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளாதபடி இருட்டு சூழ்ந்தது. இதுதான் சந்தர்ப்பம் அர்ஜுனா, விடுபானத்தை. இந்த நேரத்தில் கௌரவர்கள் குஷி ஆகி கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்தில் ஜெயத்ரதனும் முன்னாடி நின்று குதித்து கொண்டிருந்தான். இந்த நேரத்தில் பாருங்க, அற்புதமான பாசுபதாஸ்திரம். ஏன்னா இந்த தலையை கீழே விழாது செய்யும்படி செய்யக்கூடிய சக்தி அந்த ஆயுதத்துக்கு உண்டு. அதனால்தான் பகவான் கிருஷ்ணன் ராத்திரி நேரத்தில் அர்ஜுனனை கூட்டிக் கொண்டு ருத்ரதேவரை சந்திக்க வைத்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற செய்தார் அல்லவா? இப்பொழுது தெரிகிறதா? இதுவே அதனுடைய காரணம். நேராக அம்பினை விட்டான் பாசுபதாஸ்திரத்தை. ஜெயத்ரனுடைய தலை நேராக வானில் பறக்க ஆரம்பித்து விட்டது. அந்த அம்பானது அந்த தலையை கீழே விழாதபடி அதை மேலே 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 செலுத்தி கொண்டு, பாருங்க, அந்த விருத்தசத்ருன் எங்கே அமர்ந்து அந்த சந்தியாவதனத்தை ஆரம்பிக்கிறானோ அந்த இடத்திற்கு சென்று நேரா அவனுடைய தலையில் ஜெயத்ரதன்
ஜெயத்ரதனின் தலை அவனுடைய தந்தையினுடைய தொடையிலே விழுந்தது. அதை பார்த்தவுடனே மகா துக்கத்திற்கு ஆளானான் அவருடைய தந்தையான விருத்தசத்ரன். இது பகவான் கிருஷ்ணனுடைய சங்கல்பம். அர்ஜுனுடைய சங்கல்பமாக இருந்தால் அதனுடைய விஷயம் வேறு. ஆனால் பகவானுடைய சங்கல்பமும் சேர்ந்தால் நிச்சயமாக அவர்கள் என்ன பிரதிஜை செய்தார்களோ அதை எப்படியும் செய்தே தீருவர். பக்தருடைய சங்கல்பம் தன்னுடைய சங்கல்பம் என நினைத்து அவர்களுக்கு கூடவே நின்று அதனை செய்து முடித்தான் பகவான் கிருஷ்ணன். ஆனால் இதை பார்த்தவுடன் அந்த கௌரவாதிகள் என்ன என்ன நடத்தினர் என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.